எனக்கு கோவிந்தராஜன் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், மேயிற மாட்டை நக்கிற மாடு கெடுத்துச்சு அப்படின்ட்டு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா படிக்கிற பையன் பக்கத்தில் ஒரு மட சாம்பிராணி உட்காந்து அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பான். அவன் பாடத்தையும் கவனிக்க முடியாமல் அவனும் ஃபெயில் ஆயிடுவான். ஸோ இதை தான் வந்து மேயிற மாட்டை நக்கிற மாடு கெடுத்துச்சுங்கிற கதை. கிட்டத்தட்ட அப்படி ஒரு கதை தான் இப்போ சமூகத்தில் உலவிட்டு இருக்கு. ஸோ அண்மையில் ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியை பற்றிய நியூஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பத்மா அப்படிங்கிற தூய்மை பணியாளர். அவங்க வந்து அந்த தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கும்போது ஒரு 45 பவுன் நகையை கண்டெடுக்கிறாங்க. அந்த நகையை அவங்க உரியவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு இந்த இவ்வளோண்டு நகைக்காக பல கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மூக்குத்தியை பிடுங்குறன்ட்டு மூக்கையே அறுத்துட்டு போகிறானுங்க பல ஊரில். காது அறுந்த பெண்மணிகள் பல பேர் இருக்காங்க. நிம்மதியாக வாக்கிங் போக முடியல. ஒரு பக்கம் நாய் தொல்லை, இன்னொரு பக்கம் இவனுங்க தொல்லை. அந்தளவுக்கு தங்கம் விலை வந்து தாறுமாறாக ஏறி கிடக்கு. 1 கிராம் தங்கத்தை அடித்தா 1 மாதத்துக்கு பொழப்ப ஓட்டிடலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி பல பேர் கிரிமினலாக மாறி சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கைக்கு கிடைத்த 45 பவுன் நகையை ஒரு அம்மா மனப்பூர்வமாக கொண்டு போய் திருப்பி கொடுக்குதுன்னா அவங்க எப்பேற்பட்ட பெண்மணியாக இருக்கணும். உலகம் முழுக்க அந்த பத்மா அவர்களுக்கு பெரிய பாராட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தேன். மலேசியாவினுடைய சட்டத்துறை துணை அமைச்சர் குலசேகரன் அவர் வந்து தன்னுடைய உதவியாளர் வடிவுக்கரசியை சென்னைக்கு அனுப்பி அவங்களுக்கு ஒரு தங்க மோதிரம் பரிசளிச்சிருக்கிறாரு. அதேமாரி பல்வேறு நாடுகளிலிருந்து அந்த பெண்மணிக்கு தொடர்ந்து பாராட்டுகளும் உதவிகளும் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து நேர்மைக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பரிசு. இதை பார்த்துட்டு பல பேர் வந்து தன் வாழ்க்கையில் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பேரும் பாராட்டுறது. இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி நடிகர் பார்த்திபன் அவங்கள வர வச்சு அவங்க காலில் விழுந்து வணங்குறாரு. வணங்கி அவரோட 2 செருப்பு அவங்களுக்கு கொடுக்குறாரு போட்டுக்க சொல்லி. அந்த செருப்பை கூட அவர் வந்து அந்த பாதத்தை எடுத்து அந்த செருப்பை அவர் போட்டு விடுறதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே எவ்வளவு பெரிய மரியாதை அந்த அம்மா அந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி சமூகத்தில் எவ்வளவு உயர்வான மனிதர்கள் எல்லாம் அந்த பத்மாவை தலைவணங்கி பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினியும் வந்து அவங்கள நேரில் வரவழைக்கிறாரு. வரவழைத்து அவங்களுக்கு ஒரு சங்கிலியை அணிவித்து அவங்கள கட்டி தழுவி அவங்களுடைய பாராட்டுகளை சொல்கிறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறுது. இதுக்கப்புறம் நடக்கிறது தான் இந்த மேயிற மாட்டை நக்கிற மாடு கெடுத்த கதை. உடனே வந்து சோசியல் மீடியாவில் இந்த போர்வாலை தூக்கிட்டு திரிவானுங்க கொஞ்சம் பேர். எல்லாம் இறங்கி இந்த ரஜினி வந்து தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்களே, அவங்களுக்கு போலீஸ் வந்து தடியடிலாம் நடத்துச்சு, உண்ணாவிரதம் இருந்தாங்களே, அப்போல்லாம் ரஜினி எங்கே போனார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து இப்படி ஒரு செயற்கரிய செயலை ஒரு பெண்மணி பண்ணியிருக்காங்க, இந்த மனசு யாருக்குமே வராது, அவங்கள கூப்பிட்டு பாராட்டணும்னு பாராட்டுறாரு. அது தப்பா? அதுக்கடையில் இன்னொரு பிரச்சனையை வேறு கிளப்பி விட்டாங்க. என்னென்னா அவங்க வந்து இந்த தூய்மை பணியாளர் உடையோடய அங்கே வந்துட்டாங்களாம். ரஜினி வந்து இது இழிவாக தெரியலையா ரஜினிக்கு? ஏன் அவங்க ஒரு புடவை கட்டிட்டு வந்தா என்ன? இந்த ரஜினி வந்து ஏன் வந்து அவங்கள வந்து யூனிஃபார்மில் வர சொன்னார் அப்படின்னு பயங்கரமாக அது ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. உள்ளபடியே கேட்குறேன், ரஜினி வந்து என்ன பண்ணியிருப்பார்? அந்த பத்மாங்கிற பெண்மணி எங்கே இருக்காங்க, அவங்களுடைய முகவரி என்ன, அவங்கள பார்த்து கூட்டுவாங்க, நான் அவங்கள பாராட்டணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ தானே ரஜினி சொல்லியிருப்பார். இதற்கப்புறம் அந்த பெண்மணி என்ன கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், என்ன புடவை உடுத்திட்டு வரணும், அவங்க புடவையில் வரணுமா அல்லது சுடிதாரில் வரணுமா அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு 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 வனப்பான ஆடையோடு வந்து இறங்கணுமா அப்படின்னு இல்லாமல் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு. அந்த பத்மாவை கூப்பிட்டுவாங்கன்னா பாராட்டணும்னு சொல்லியிருப்பார். இவங்க உங்களுடைய தூய்மை பணியாளர் உடையோடு அங்கே வந்து நிற்கிறாங்க. இதுக்கு ரஜினி என்ன பண்ணுவார்? ரஜினியை வந்து இஷ்டத்துக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து இப்படிப்பட்ட செயலை நாம் செஞ்சோம்னா அது தீயாய் பரவி பல்வேறு மனிதர்கள்ட்ட இப்படி ஒரு எண்ணம் உருவாகும். நாளைக்கு ஏதாவது ஒன்று கீழே கடந்து எடுத்தால் கூட அதை வந்து நாம் கரெக்டாக ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வருங்கிறதுனால தான் இந்த மாதிரி பாராட்டுகளை தொடர்ந்து செய்கிறது. இப்போ அவர் செய்தியை படிச்சுட்டு கண்டும் காணாமலும் போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ரஜினி வரவே இல்லைங்க, சீன்லேயே வரல, அவர் பட்டை பார்த்துட்டு அடடா நல்லா இருக்கே அப்படின்னு போயிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ யாருக்கு இழப்பு? இப்போ அந்த அம்மா வந்து அவங்களுடைய நல்ல குணத்திற்கு இன்றைக்கி பல பேர் அவங்களுக்கு உதவுறாங்க. அவங்க வந்து இன்னும் கூட அவங்களுக்கு பதவி உயர்லாம் கூட கிடைக்கலாம். ஏன்னா இப்போ தூய்மை பணியாளர்கள்
அதற்கப்புறம் அடுத்த கட்ட ஒரு பணி ஒன்று, ஒரு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி அவங்க போகலாம். பல்வேறு மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் இருக்குது. அப்படி நகர்ந்து போகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த குணம் தானே. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணி காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிக்கணும்னு நினைப்பது தானே ஒரு அறம், ஒரு மனிதம், அது தானே. ஸோ அதை வந்து ரஜினி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முதல் வாரம் ஒரு விஷயம் ஒன்று பண்ணார். மதுரையில் வந்து 5 ரூபாய்க்கு பரோட்டா விற்கிற ஒரு நபரை குடும்பத்தோடு வர வச்சு சென்னையில் அவங்கள அப்படி பாராட்டி அனுப்புகிறாரு. அவர் இன்னும் ரோட்டு ஓரமாக பரோட்டா திங்கிற ஆளா? அவர் யாரோ பரோட்டா திங்கிறான், யாரோ பலனடைகிறான், இவர் ஏன் அவங்கள கூப்பிட்டு பாராட்டணும்? இந்த மாதிரி மனிதம் செத்துப்போன ஒரு நாளில், இது பேராசை பெருகி கிடக்கிற ஒரு வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்காங்களே, இவங்களை நம்ம பாராட்டுவதன் மூலமாக இன்னும் 10 பேர் அந்த மாதிரி ஆவாங்களேங்கிறதுக்காக செய்கிற ஒரு நல்ல விஷயம். அதையும் போய் கெடுக்கிறானுங்க பாருங்கள். உட்காந்துக்கிட்ட 1000 விமர்சனங்கள். நீ அது பண்ணியா, இது பண்ணியா, அவருக்கு பண்ணியா, இவருக்கு பண்ணியா. அவர் பார்வைக்கு என்ன படுதோ அதை பண்ணுறாரு. இது எப்படி தவறுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவனா போட்டான்னா கீழே வந்து திட்டுறானுங்க பாருங்கள். அவனை வாழ்நாளில் இன்னொரு நல்லது பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு திட்டுறானுங்க. நல்ல வேலையாக ரஜினி வந்து தன்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையில் இது போன்ற 1000 விமர்சனங்களை அவர் பார்த்துட்டார். ரொம்ப ரொம்ப கேவலமாக திட்டினதெல்லாம் அவர் காதில் வாங்கிட்டு கடந்து போயிட்டார். போங்கடா பைத்தியக்கார கோயில்களா, நான் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா, நீங்கள்லாம் அங்கேயே தாண்டா இருப்பீங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அங்கே தான் இருக்கானுங்க அவனுங்க. அந்த செங்கல்லை தாண்டி நடந்து வரமாட்டாங்க. அவர்லாம் எங்கே போயிட்டார்? இன்றைக்கி உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் ரஜினியை வாங்க சார்னு வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு காஃபி கொடுத்து உபசரிப்பதற்கு ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் அந்த மேப்பை, உலக மேப்பை விரிச்சிட்டு ஒரு விரலை தொடு, அங்கே ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் போய் ரஜினியை கேளு, ரஜினியை தெரியும். ஸோ அப்படி வாழ்ந்து வளர்ந்து நிற்கிறார் ஒரு மனுஷன். சும்மா போகிறவன் வர்றவங்களாம் உட்காந்து திட்டிகிட்டு இருக்கான். அது எப்படி வந்து துப்புரவு தொழிலாளர் உடையோடு நீங்கள் வர வச்சிங்க அப்படின்னு. அதுக்கு அவராயா காரணம்? அவங்களே சொல்கிறாங்க, நான் வந்து எங்கே போனாலும் இந்த உடையை போட்டு போகிறது தான் எனக்கு பிடித்தமாக இருக்குது, அதனால தான் நான் அப்படி போகிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. பார்த்திபன் நிகழ்வில் கூட அவங்க அந்த உடையோட தான் வராங்க. அவங்கள வந்து அவர் அப்படி வந்து வாழ்த்துறாரு, கொண்டாடுறாரு. இது வந்து அவங்க விரும்புகிற ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை போல் எளிமையானவர்கள் இப்படி இருக்கணுங்கிறதுக்காக நான் அதெல்லாம் செய்கிறேன், நான் ஒரு புடவை கட்டு போகிறது எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது தெரியாமல் இப்படி தான் வந்து இந்த கேபி பாலான்னு ஒரு பையன் ஏதோ அங்கேயும் இங்கேயுமா உதவி பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு 2 மாடுங்க உட்காந்து கண்ணா பின்னான்னு பேசி, அதில் ஒருத்தன் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அந்த காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனுமே சிரிக்காத காமெடியை பண்ணி உட்காந்துட்டு கேக்கேன்னு சிரித்து உதவி பண்ணுறதே நிறுத்திவிட்டான் அந்த பையன். என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சாங்க? நீ எங்கேருந்து வருது, அமெரிக்காவிலேருந்து வருதா, நீ இன்டர்நேஷ்னல் கிரிமினலா, ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு அவனை ஒழிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து ஏதோ ரஜினி வந்து பண்ணிகிட்டு இருக்காரு, அதையும் கெடுத்து விட்ருவாங்க பொழுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வர்ற கோபம் இருக்கு. நிஜமாக நான் வார்த்தையெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்திட்டு பேசுகிறேன். கெட்ட வார்த்தை வந்து நானும் பேசுவேன், ஆனால் இன்றைக்கி அவ்வளவு பேசணும்னு எனக்கு தோணுது. ஆனால் ரொம்ப அடக்கிட்டு அமைதியாக பேச வேண்டியதாக இருக்குது. இது இவனுங்கெல்லாம் எப்போ திருந்துவானுங்கன்னே எனக்கு தெரியல. தயவுசெய்து திருந்துங்கடா பாவிகளா, தயவுசெய்து திருந்துங்கடா.